சீமானுக்கு விபூதி அடித்த எக்ஸிட் போல் முடிவுகள் 120 தொகுதிகளை கைப்பற்றும் தமிழக வெற்றி கழகம் கலக்கத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த காணொலி இருக்க போது. என்னதான் இருந்தாலும் எக்ஸிட் போல் முடிவுகள் இப்படி வெளியாகி இருக்கக்கூடாது. என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்து முடிந்திருக்கு. நடந்து முடிந்ததற்கு பிறகு அதற்கான எக்ஸிட் போல் முடிவுகளை NDTV நிறுவனம் அப்படிங்கிறது வெளியிட்டிருக்கு. அது மிகப்பெரிய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக ஊடகங்களில் அரசியல் திறனாய்வாளர்கள் அரசியல் விமர்சகர்களுக்கு நடுவில் கடுமையான விவாதங்களை எழுப்பியிருக்கு. இதே NDTV சார்ந்து இயங்கக்கூடிய JVC அப்படிங்கிற நிறுவனம் நடத்திய கருத்து கணிப்பு எக்ஸிட் போல் முடிவுகள் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க தமிழக வெற்றி கழகத்திற்கு சாதகமாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட 120 தொகுதிகளை வாங்கி தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த JVC நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகி இருக்கு. இன்னொரு புறம் NDTV சார்ந்து இயங்கக்கூடிய இன்னொரு நிறுவனம் திராவிட முன்னேற்ற கழகம் 145 160 தொகுதிகளை கைப்பற்றி அது தனிப்பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி இன்னொரு நிறுவனம் சொல்லியிருக்கு. அதே போல இன்னொரு நிறுவனம் NDA கூட்டணி 140 தொகுதிக்கு மேல வெற்றி பெற்றோம், அவங்க இந்த தடவை கண்டிப்பாக ஆட்சி அமைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது என்ன அப்படின்னா, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த தடவை கண்டிப்பா மெஜாரிட்டி கிடைக்காது, அதனால அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழக வெற்றி கழகமும் சேர்ந்து ஒரு கூட்டாட்சியை இந்த முறை அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் இந்த JVC போன்ற நிறுவனங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 தொகுதி கொடுக்குறாங்க அப்படின்னும் போதே நமக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு இந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு 1ஆம் நம்பர் பித்தலாட்டம் தான் அப்படின்னு. ஏன்னா நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட களத்தில் 15 ஆண்டுகளாக இருக்கு. நேற்று முளைச்ச காலானா இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்திற்கு இவனுங்க 120 சீட்டு கொடுக்குறானுங்க அப்படின்னா எந்த லட்சணத்தில் இவனுங்க எக்ஸிட் போல் சர்வேவை எடுத்திருக்கானுங்க அப்படிங்கிறத மக்களாகிய நீங்க எண்ணி பார்க்கணும். தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சீட்டுன்னு வாரி வழங்கி இருக்கக்கூடிய இந்த NDTV சார்ந்து இயங்கக்கூடிய JVC நிறுவனம் விஜய் அவர்கள் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் அவர் வெற்றி பெற்றுவார், திருச்சி கிழக்கில் அவர் வெற்றி பெற்றுவார் அப்படின்னு உண்மையை சொல்லியிருந்தாங்கன்னா கூட சரி ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு கடந்து போகலாம். ஆனால் 120 சீட்டு அப்படின்னு நடைமுறைக்கு சாத்தியமே இல்லாத ஒரு உருட்டி இருக்கானுங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சி ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறாது அப்படின்னு கொஞ்சம் கூட வாய் கூசாம மனசாட்சி இல்லாமல் பேசியிருக்கானுங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது காரைக்குடி தொகுதியில் எப்பயோ உறுதி செய்யப்பட்டிருந்துச்சு. ஏன்னா காரைக்குடி தொகுதியில் நேரடியாக திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ வேட்பாளர்களை போடல. திமுக தன்னுடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய காங்கிரஸுக்கு தான் காரைக்குடி தொகுதியை ஒதுக்கி இருந்துச்சு. அதே போல அதிமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு காரைக்குடி தொகுதியை ஒதுக்கி இருந்துச்சு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் பிரபு அவர்கள் போட்டிட்டாரு. அவர் எவ்வளவோ பணத்தை செலவு பண்ணி பார்த்துட்டாரு. சுயேட்சை வேட்பாளர்களை விலக்கி வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டார். சாதி அரசியலை செஞ்சு பார்த்தாரு. ஆனால் காரைக்குடி தொகுதியில் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஒருமனதாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் எப்படியாவது காரைக்குடி தொகுதியில் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள்ள போகணும், சட்டமன்றத்துக்குள்ள அண்ணன் சீமான் அவர்களுடைய குரல் ஒலிக்கணும் அப்படின்னு சொல்லி காரைக்குடி மக்கள் ஒருமனதாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. ஆனால் ஒரு எக்ஸிட் போல் முடிவுகளில் கூட நாம் தமிழர் கட்சி காரைக்குடியில் வெற்றி பெறும், சீமான் அவர்கள் வெற்றி பெறுவார், அவங்களுக்கு ஒரு தொகுதியாவது வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த எக்ஸிட் போல் நிறுவனங்கள் சொல்லியிருந்தா இவனுங்க பேசுறதுல இவனுங்க வெளியிடக்கூடிய இந்த எக்ஸிட் போல்ல ஓரளவுக்கு நம்பகத்தன்மை இருக்குன்னு நம்ம நம்பலாம். ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு சீட்டு கூட ஜெயிக்காது அப்படின்னு சொல்லி ஒரு இல்லாத விஷயத்த இவனுங்க மக்களுக்கு மத்தியில் சொல்லும் போது தான் இந்த ஒட்டுமொத்த எக்ஸிட் போல் அப்படிங்கிறது ஒரு பித்தலாட்டம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இந்த தமிழக வெற்றி கழகத்திற்கு 120 சீட்டு வரைக்கும் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இந்த நிறுவனங்கள் சொல்வதற்கு பின்னாடி ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய ரோல் அப்படிங்கிறது இருக்கு. நம்ம கூட ஆதவ் அர்ஜுனாவை லோக்கல் கையே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லோக்கல் மீடியா யூடியூப் சேனலு இதைத்தான் காசை கொடுத்து கரெக்ட் பண்ணி வச்சிருக்கிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா இன்டர்நேஷனல் லெவலில் எனக்கு லிங்க் இருக்குடா நொங்கு. NDTV வரைக்கும் லாட்ரி வித்த காசை கொடுத்து எப்படியாவது தாவேகா 120 சீட்டு வரைக்கும் வரும் அப்படின்னு நாங்கள் இந்த எக்ஸிட் போல காசு கொடுத்து விலைக்கு வாங்குறோம் பார்த்துருக்கியா அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிங்க நேஷனல் மீடியா வரைக்கும் கோடிக்கணக்கில் காசை செலவு பண்ணி தாவேகா 120 சீட்டுக்கு மேலே வந்துடும் அப்படின்னு ஒரு அப்பட்டமான பொய்யை மக்களுக்கு மத்தியில் எக்ஸிட் போல் சர்வே அப்படிங்கிற பேரில் திணிக்க பார்க்குறானுங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் ஒரு சீட்டுக்கு மேலே ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் விஜய்
விஜய் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் விஜய் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கே தவிர திருச்சி கிழக்கில் கூட விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் 234 தொகுதி இருக்கு. ஆனால் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனது என்னவோ வெறும் 10 இடத்துக்கு மட்டும்தான். அந்த 10 இடத்தை தாண்டி விஜய் அவர்கள் பனையூர் வீட்டை விட்டே வெளியில் வராமல் இருக்கும்போது 234 தொகுதிக்கும் போய் பிரச்சாரத்தில் ஈடுபடாமல் இருக்கும்போது விஜய் அவர்கள் 120 தொகுதி ஜெயிச்சு மெஜாரிட்டியில் வின் பண்ணி ஆட்சி அமைச்சிருவாரு அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் ஒரு பக்கம் பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கானுங்க. நான் என்னதான் தமிழ் தேசியவாதியாக இருந்தாலும் நாம் தமிழர் கட்சியுடைய ஆதரவாளனாக இருந்தாலும் உண்மைக்கு புறம்பான விஷயத்தை என்றைக்குமே மக்கள்கிட்ட வந்து எடுத்து சொன்னதில்லை. கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி ஒரு மிகப்பெரிய வாக்கு சதவீதத்தை இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வாங்கும் அப்படிங்கிறதுல நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தாவேகா மாதிரி 120 சீட்டு ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லி உண்மைக்கு புறம்பான விஷயத்தை மக்களாகிய உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்பல. ஆனால் ஒரு விஷயத்தை என்னால் உறுதியிட்டு சொல்ல முடியும். காரைக்குடி தொகுதியில் அண்ணன் சீமான் அவர்கள் அபார வெற்றி பெற போவது அப்படிங்கிறது உறுதி. மற்ற வேட்பாளர்கள் கண்டிப்பாக ஈக்குவல் டஃப் பல தொகுதிகளில் கொடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாம் தமிழர் கட்சி தனித்து ஆட்சி அமைச்சிரும் 234 தொகுதியிலையும் ஜெயிச்சிரும் அப்படின்னு உண்மைக்கு புறம்பான தகவலை பரப்புறதுக்கு நான் தயாரா இல்லை. ஆனால் நம்ம தாவேகா தற்குறிகளை பார்த்து சொல்லணும்னு நினைக்கிறது ஒன்னே ஒன்று மட்டும்தான். மே 4ஆம் தேதி இந்த தமிழக வெற்றி கழக வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் வாங்கக்கூடிய வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வாங்கக்கூடிய வாக்குகளோடு ஒன்றா சேர்த்து கூட்டி பார்க்கவும். அப்படி கூட்டி பார்க்கும்போது தான் தெரியும், ஐயோ விஜய் வந்து நாம் தமிழர் கட்சியோட தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களோட கூட்டணிக்கு போயிருக்கலாமே, நாம் தமிழர் கட்சி பிரித்த வாக்குகள்னால தானே நமக்கு 234 தொகுதியிலையும் நக்கிட்டு போயிடுச்சு அப்படின்னு இந்த தாவேகா தற்குறிகள் கிடந்து கதற போவது உறுதி. ஏன்னா ஒவ்வொரு தேர்தலையுமே அண்ணன் சீமான் அவர்கள் பிரிக்கக்கூடிய வாக்குகள் தான் மிகப்பெரிய அளவில் வித்தியாசத்தை ஏற்படுத்துச்சு. கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கூட அண்ணன் சீமான் அவர்கள் பிரித்த வாக்குகள் தான் 500, 1000, 2000, 200 அந்த மாதிரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர்கள் அதிமுகவை ஓவர் வின் பண்ணி அவங்க ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்றது உருவாச்சு. ஒருவேளை 2021 அண்ணன் சீமான் அவர்கள் எடப்பாடி அவர்களோட கூட்டணிக்கு மட்டும் போயிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைச்சிருக்க முடியாது. ஏன்னா அண்ணன் சீமான் அவர்கள் பிரித்த வாக்குகள் தான் யார் வெற்றியாளர் யார் தோல்வி தழுவுறது அப்படிங்கிற முடிவையே ஏற்படுத்துச்சு. அதே போல இந்த 2026 சட்டமன்ற தேர்தலையும் அண்ணன் சீமான் அவர்கள் பிரிக்க போற வாக்கு தான் வெற்றி யாருக்கு தோல்வி யாருக்கு அப்படி என்கிற மிகப்பெரிய முடிவு வருவதற்கு முக்கிய காரணமாக இருக்க போகுது அப்படிங்கிறதுல நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும் அப்படின்னு இல்லாததை நான் சொல்ல போறதில்ல. ஆனால் இருக்கிற ஒரு விஷயத்தை என்னால் அழுத்தி சொல்ல முடியும். காரைக்குடி தொகுதியில் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெற்றி பெற்று இந்த முறை சட்டசபைக்கு அவர் செல்ல போவது உறுதி. அவருடைய குரல் சட்டசபையில் ஓங்கி ஒலிக்க போவது உறுதி அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன். நாம் தமிழர் கட்சி தம்பிகள் இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. சமூக நிகழ்வு அரசியல் சார்ந்த பதிவுகளுக்கு சயோனிசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு காணொலி பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.